ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப குழப்பமான ஒரு சைஃபை சீரீஸை பார்க்க போகிறோம். மொத்தம் 8 எபிசோடு. இந்த வீடியோவில் மொதல் 5 எபிசோட பார்க்கலாம். ஸோ ஒன்லைன் என்னன்னா, பூமிக்கு மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு வித்தியாசமான குவாண்டம் ஆராய்ச்சியை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சினால ஸ்பேஸ் டைமில் ப்ராப்ளம் வந்து நம்ம நம்பவே முடியாத குழப்பமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் என்ன, அதுல இருந்து இந்த கதையோடைய ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்கன்றது தான் முழு கதையே. ஸோ சைஃபை ஃபேன்ஸு எங்கே இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க. இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. கதைக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2024வது வருஷத்துல ரிலீஸ் ஆன கான்ஸ்டலேஷன்ன்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங் சைஃபை கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல நைட் டைம் பனி படர்ந்த இடத்துல ஒரு கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அந்த காரை ஓட்டுறது இவங்க தான். இவங்களோட பேரு ஜோ. ஜோவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேர் ஆலிஸ். அவங்களும் கார்ல கூட தான் வந்துகிட்டு இருக்காங்க. வெளியே ஆல்ரெடி ஒரே பனி, செம குளிரு. இதுல கார்ல வேற டெம்பரேச்சரை இன்னும் லோ பண்றாங்க. அந்த குட்டி பொண்ணு ஆலிஸா அவங்க அம்மாவை பார்த்து, ரொம்ப குளிருது, எனக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தலாம்ல அப்படின்னு கேட்க, அது வந்து ஹீட்டர் ஒர்க் ஆகல அப்படின்னு போய் சொல்றாங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணும், அப்பா எங்க, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கிற கேள்வி எதுக்குமே நம்ம ஜோ வந்து எதுவும் பதில் சொல்லாம காரை ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு போலீஸ் கார் வருது. அதை பார்த்த உடனே அவ்வளவுதான், ஜோ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே அந்த போலீஸ்காரும் லைட் எல்லாம் ஆன் பண்ணி ஹார்ன் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பயத்தில் அப்படியே நடுங்குது. ஏன்னா கார்ல வித்தியாசமான ஒரு கண்டெய்னர் மாதிரியான ஒரு பொருளை வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான், போலீஸ் நம்மளை பிடிக்க போறாங்க அப்படின்னு ஜோ பயத்தில் இருக்கும் பொழுது, ஆனா போலீஸ் இவங்களை தாண்டி ஸ்ட்ரைட்டா வேற எங்கேயோ போகுது. இப்பதான் இவங்க நார்மல் ஆகுறாங்களே. ஸோ நேரா அவங்க பொண்ணை கூட்டிட்டு காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கேபினுக்கு போறாங்க. ஸோ உள்ள போயிட்டு இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதோட நம்ம ஜோ வந்து விளக்க ஆன் பண்ணும்போது தான் அந்த வீட்டில் ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கு. ஒரு 2 பேரு ஏஞ்சலை தூக்கிட்டு போற மாதிரி. அதுவும் அந்த ஏஞ்சல் ரொம்ப சோகமா இருக்கு, கண்ணை வேற க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங்கை அந்த குட்டி பொண்ணு ஆலிஸும் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜோ கிட்ட எனக்கு கதை கேட்கணும் அப்படின்னு சொல்ல, ஜோவும் சந்தோஷமா நானே உனக்கு கதையை சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆலிஸும் இல்ல ஐபேட்ல நான் கதையை கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த டேபை ஆன் பண்ணி ஒரு வீடியோவை ப்ளே பண்றாங்க. அதுல பேசிக்கிட்டு இருக்கிறதும் நம்ம ஜோ தான். ஆக்சுவலா ஜோ வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது வீடியோ கால்ல கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கதையை உட்காந்து இந்த ஆலிஸ் பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ அம்மா ஜோ பக்கத்திலேயே இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட கதையை கேட்காம வீடியோல போட்டு கேட்கறாங்க. ஏன்னு புரியல. எங்க நம்ம ஜோவும் அவங்க கொண்டு வந்தாங்களா அந்த வித்தியாசமான கண்டெய்னர், அதை கொண்டு போய் வெளியே இருக்கிற கராஜ்ல சேஃபா வைக்கிறாங்க. சோ அப்பதான் தூரத்துல, அதாவது வெளியே காட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல், அம்மா அப்படின்னு. ஆலிஸோடைய குரல் தான் அது. இங்க ஜோவுக்கு புரியல, வீட்டுக்குள்ள தானே இருந்தாவ அப்படின்னு சொல்லி வேகமா வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்பொழுது ஆலிஸ் கதையை கேட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க போல. ஆலிஸ் இங்க தூங்குறா அப்படின்னா வெளியே கத்துறது யாருன்னு இவங்க வெளியே வந்து பார்க்கும்பொழுது தூரத்துல ஏதோ லைட் வெளிச்சம்லாம் தெரியுது. சோ பயந்து போன ஜோ வேகமா அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. சோ நம்ம ஜோ வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட் தானே, அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ கால்ல பூமியில இருக்கிற அவங்க பொண்ணு ஆலிஸ் கூட பேசுறாங்க. சோ இப்போ இவங்க வந்து பூமிக்கு மேல ஸ்பேஸ்ல தானே இருக்காங்க, கிராவிட்டியே இருக்காது. அழகா ஜாலியா மிதந்துகிட்டே வீடியோ கால்ல பேசுறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனை சுத்தி காட்டுறாங்க ஆலிஸ்க்கு. சோ ஆக்சுவலா நம்ம ஜோ வந்துட்டு ஒரு ஸ்வீடிஷ், அவங்க பொண்ணு கூட ஹஸ்பண்ட் கூடலாம் அடிக்கடி அவங்க ஸ்வீடிஷ் லாங்குவேஜ்ல பேசுவாங்க. சோ அதே மாதிரி ஸ்வீடிஷ்ல பேசிக்கிட்டே அப்படியே அந்த இடத்த சுத்தி காட்டும் பொழுது அப்பதான் பால் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஜோவோட சேர்த்து மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அதுல இந்த பால் தான் வந்து சீஃப். சோ இந்த பால் வந்துட்டு ஒரு வித்தியாசமான சப்ஸ்டன்ஸ், அதோட பேரு கேலு, அதை ஒரு கண்டெய்னர்ல வச்சு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் பண்ற இந்த ஆராய்ச்சி எல்லாத்தையுமே பூமியில இருந்து லைவா மானிட்டர் பண்றாங்க. சோ இந்த கேல் ப்ராஜெக்ட் உடைய சூப்பர்வைசரா இருக்கிறவர் தான் இவரு. இவரோட பேரு ஹென்றி. இவர் யாருன்னு தெரியுதா, நம்ம மைக் தாத்தா. சோ இவரு பூமியிலேயே இருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பாலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க அவரு அங்க அந்த ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த பால் என்ன பண்றாருன்னா, அந்த கண்டெய்னர்ல இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸுக்கு டெம்பரேச்சரை கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப லோ ஆகுது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் போய்கிட்டு இருக்கும்போது சடனா ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது. மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே கொலாப்ஸ் ஆகுது. சில இடங்கள் தீப்பிடிச்சு எரிய, அது எல்லாத்தையுமே அணைச்சிட்டு வேகமா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சீஃப் இருக்காருல்ல பால், அவர் கையில ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் குத்தி அப்படியே அவர் கை மாட்டிக்கிட்டு வழியில துடிக்கிறாரு. இந்த நேரத்துல பூமியில அந்த ஹென்றி இருக்காருல்ல சூப்பர்வைசர், அவருக்கு ரிசல்ட் வருது. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பால் பண்ண எக்ஸ்பெரிமெண்டோடைய டேட்டாவெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ரிசல்ட் நம்ப முடியாததா இருக்கு. ஸோ ஹென்ரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த ஹென்ரிக்கு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த முடிவை இவர் ஒருத்தர் மட்டும் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்க நிறைய நாடுகள் ஒன்னு சேர்ந்து ஹெல்ப் பண்ணதுனால எல்லாருமே ஒத்துக்கணும். ஸோ அதனால வீடியோ கால் மூலியமா ஹென்ரியும் மற்ற அத்தாரிட்டிஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம தொடர்ந்து பண்ணணும், இதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா மனித இனமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்ல, அந்த வீடியோ கால்லேயே மேஜர் ஒருத்தங்க, அவங்க பேர் ஐரின், அந்த லேடி சொல்றாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை விட மனித உயிர்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அங்க மேல ஆஸ்ட்ரோநாட்ஸ்
ஆஸ்ட்ரோநாட்ஸ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. சோ பேசிக்கா என்னென்ன சரி பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அவங்க உடனே பூமிக்கு வரணும். அது வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹென்ரிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சோ மேல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சில ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் வெளியே வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எது மோதிச்சு என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு செக் பண்ற வேலையை பாக்குறாங்க. சோ அப்படிதான் நம்ம ஜோவும் ஸ்பேஸ் சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த பாலுக்கு அடிபட்டு இருக்குல்ல அவரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அந்த வேலையில இருக்காங்க. இங்க வெளியே ஸ்பேஸ் ஸ்டேஷனை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் சரி பண்றதுக்கு பல மாசங்களே ஆகும். ஆனா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒன்று வந்து மோதுச்சுல அது எங்க மோதுச்சு அப்படின்னு தெரியல. ஸ்பேஸ் ஸ்டேஷனை சுத்தி ஃபுல்லா கேமரா இருக்கு. ஆனா ஒரு இடம் மட்டும் பிளைண்ட் ஸ்பாட், அங்க கேமரா எதுவும் இல்ல. மேபி அந்த இடத்துல அது மோதி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஜோ மட்டும் போயிட்டு என்னன்னு செக் பண்றாங்க. பார்த்தா உள்ள என்னமோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கு. புடிச்சு வெளியே இழுக்கும் போதுதான் ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு இறந்து போன உடம்பு ரொம்ப கொடூரமா இருக்கு. அதை பார்த்து ஜோ பயந்து போறாங்க. இழுத்த ஃபோர்ஸுக்கு அப்படியே அது ஸ்பேஸ்ல கொஞ்சம் தூரமா போக ஆரம்பிக்குது. சோ இவங்களும் பின்னாடியே போய் அதை பிடிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். ஏன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட இவங்க சூட்டு கனெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப தூரம் போக முடியாது. சோ இந்த விஷயம் பிளைண்ட் ஸ்பாட்ல நடந்ததுனால பூமியில இருக்கிறவங்களாலையும் இந்த மாதிரி ஒரு உடம்பு இங்க இருந்தது அப்படின்னு பார்க்க முடியல. நம்ம ஜோ கூடவே இன்னொருத்தர் வெளியே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காருல அவரும் என்னடா சவுண்டுன்னு வேகமா ஜோ கிட்ட வராரு. அவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் அந்த இறந்து போன உடம்பு வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. சோ இவரும் பார்க்கல. நம்ம ஜோ மட்டும் தான் அந்த இறந்து போன அந்த உருவத்தை பார்த்திருக்காங்களே. சோ இந்த விஷயத்தை பூமியில இருக்கிறவங்க கிட்டயும் சொல்றாங்க. ஆரஞ்சு கலர் ஸ்பேஸ் சூட் போட்டிருக்கு. மேபி அது ரஷ்யாவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க எந்த அளவுக்கு இதை நம்புவாங்கன்னு தெரியல. அதோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள அடிபட்டிருக்குல பயங்கரமா பால்ன்ற ஒருத்தருக்கு. சோ அவரை காப்பாத்துறதுக்காக அவரோட கையை துண்டா வெட்டிடுறாங்க. ஆனா இருந்தாலும் அவர் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. சோ அவ்வளவுதான், வேற வழி இல்லை. இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பூமிக்கு வரணும். நல்ல வேலையா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு 2 பாட் இருக்கும். அது மூலியமா இவங்க பூமிக்கு வரலாம். போய் செக் பண்ணி பார்க்கும்போது மொத பாட்ல பேட்டரி எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு அந்த இம்பாக்ட்னால. 2வது பாட் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஆனா அதுல 3 பேர் மட்டும் தான் வர முடியும். சோ பூமியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த 2வது பாடை யூஸ் பண்ணி 3 பேர் பூமிக்கு வந்துருங்க. மீதி இருக்கிற ஒரு ஆளு ரஷ்யன் மாடியூல்ல பேட்டரிஸ்லாம் இருக்கும். அதை கொண்டு போய் பாட் 1ல செட் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறமா பாட் 1 மூலியமா பூமிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு நம்ம ஜோவும் மீதி இருக்கிற அந்த 3 பேரையும் நீங்க பாட் 2ல போங்க, நான் அந்த பேட்டரியை சரி பண்ணிட்டு பாட் 1ல பூமிக்கு வந்துடுறேன்னு சொல்றாங்க. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பேட்டரியை சரி பண்ணி ஒன்னாவே கிளம்பி போகலாம். ஆனா இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஆக்சிஜன் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கா. சோ அதனால நிறைய பேர் இருக்கிறதுனால ஆக்சிஜன் சீக்கிரமா குறைஞ்சிரும். சரி ஓகேன்னா அந்த 3 பேருமே அந்த பாட் நம்பர் 2 மூலியமா பூமிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பாட் பூமிக்கு போறத பார்த்து நம்ம ஜோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களும் பூமிக்கு சீக்கிரமா போய் அவங்க பொண்ணு கூட சந்தோஷமா டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் தான் ஆசை. ஆனா முடியல, இருந்தாலும் நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாட் 1ல பேட்டரிஸ் தான ப்ராப்ளம். சோ பேட்டரியை சேஞ்ச் பண்ற வேலையை பார்க்கறாங்க. அதோட இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து சூரிய ஒளியில இருந்து தான் பவரை எடுத்துக்குது. அந்த பவரெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ற இடமும் ஸ்பாயில் ஆனதுனால இப்பொழுதுக்கு சூரிய ஒளி இருக்கும்போது தான் கரண்ட் இருக்கும், கம்யூனிகேஷன்லாம் ஒர்க் ஆகும். சூரிய ஒளி மறைஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி சடனா சூரியன் மறைய இப்ப சூரிய ஒளி இல்லாததுனால ஸ்பேஸ் ஸ்டேஷனே இருட்டா இருக்கு. சோ இப்ப நார்மலா பூமியில இருக்கிற நமக்கு வந்து சூரியன் மறையறது வந்து ஒரு தடவை தான் ஈவினிங் டைம்ல மறையும். அடுத்த நாள் காலையில அது மேல வரும். ஆனா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு 16 தடவை சன்செட் சன்ரைஸ பார்ப்பாங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் வந்துரும். அப்படியே சோகமா உட்கார்ந்துகிட்டு அவங்க பொண்ணு ஆலிஸோடைய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து கஷ்டப்படுறாங்க. சோ அப்ப பக்கத்துல ஒரு டைமர் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைமர் முடியும் பொழுது சூரிய ஒளி வந்துரும். சடனா அந்த டைமர் வேகமா ஓட சூரிய ஒளியும் ரொம்ப சீக்கிரமா வந்துருது. சோ ஜோ வந்து தொடர்ந்து அந்த பாட் 1 வந்து ஒர்க் பண்றதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பூமியில அந்த ஹென்ரி இருக்கார்ல அவரு மேஜரான ஐரினாவுக்கு கால் பண்ணி இங்க பாரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவங்க பூமிக்கு வந்தாங்கன்னா வேஸ்ட், மேலே ஏறந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேஜர் கேட்கற மாதிரி இல்ல. இங்க பூமிக்கு பாட் 2ல வந்தாங்கல்ல 3 பேர், அவங்க சக்சஸ்ஃபுல்லா பூமிக்கு வந்து இறங்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே சேஃபா இருக்காங்க. சோ இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஜோ மட்டும் தான் தனியா இருக்காங்க. இந்த விஷயம் ஜோவுடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்க பொண்ணு ஆலிஸ்க்கும் தெரிய வந்து அவங்க அந்த கமாண்ட் சென்டருக்கு வராங்க. நம்ம ஜோ கூட பேசலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணும்போது ஜோ இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சூரியன் மறைஞ்சதுனால பவர் இல்லாம கம்யூனிகேட் பண்ண முடியல. சோ நம்ம ஜோவும் சோகமாகறாங்க. பரவாயில்ல நம்ம நேர்லயே போய் அவங்கள பார்க்கலான்னு தொடர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்கிற டைரக்ஷனை பார்த்து நம்ம ஜோ அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது தான் சடனா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இல்ல அவங்க பார்த்தா ஒரு காரிடார் மாதிரி இருக்கு, டோர்லாம் இருக்கு. அந்த டோர்ல இந்த மணி மாலை மாதிரி ஏதோ ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை மெதுவா எடுக்கலான்னு போகும்போது சடனா சூரிய ஒளி வந்து இப்ப இவங்க திரும்பவும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களே. சோ ஜோக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. சோ பனி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. தூரத்துல இருந்து அவங்க பொண்ணு ஆலிஸோடைய குரலே கேட்டதுல, ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு வீட்டுல தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. இந்த குரல் யாரோடதுன்னு இவங்க தொடர்ந்து போகும்போது தான் பார்த்தா இவங்க இப்ப வந்தாங்கல்ல அதே மாதிரி அந்த கேபின் வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இவங்க போகும்போது தான் அப்படியே பால் அடைஞ்சு போன மாதிரி இருக்கு. அதோட ஒரு பெயிண்டிங்கும் இருக்கு. முன்னாடி இருந்த வீட்டுல ஏஞ்சலை வந்து தூக்கிட்டு போவாங்க. ஆனா இப்ப இந்த பெயிண்டிங்ல சாத்தான தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த வீட்டுடைய மேல இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்களும் மேல போயிட்டு சவுண்ட் கேட்கிற அந்த கபோர்டை
ஓபன் பண்ணும்பொழுது அங்க ஒரு ஆலிஸ் இருக்காங்க. அந்த ஆலிஸ் ஜோவை பார்த்து அம்மா நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. சோ இந்த இடத்துல இந்த எபிசோடு 1 முடிஞ்சு அடுத்தது எபிசோட் 2. சோ ஜோ கண்டுபிடிச்ச இந்த ஆலிஸை கூட்டிட்டு அவங்களோட கேபினுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஆலிஸ் வந்து குளிர்ல நடுங்குறாங்களா, அதனால பாத்டப்ல சுடு தண்ணியை போட்டு குளிக்க வைக்கிறாங்க. சோ அவதான் விண்டோவுடைய கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல பாக்குறாங்க. பார்த்தா பெட்ல தான் ஆலிஸ் தூங்கிக்கிட்டு இருக்கா. இவங்களும் பக்கத்துல போய் பாக்குறாங்க, ஆலிஸ் அங்கதான் இருக்கா. சோ அப்படியே பாத்ரூமை பாக்குறாங்க. பாத்ரூம் கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இன்னொரு ஆலிஸ் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே குழம்பி போறாங்க. தலை வலிக்குது அவங்களுக்கு. அப்ப தூங்கிக்கிட்டு இருந்த அந்த ஆலிஸ் அம்மா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க உடனே ஜோ பாத்ரூமுக்கு ஓடி போறாங்க. அங்க இருந்த ஆலிஸை காணோம், மறைஞ்சு போயிட்டாங்க. என்னோட ஆலிஸ் எங்க, என்னோட ஆலிஸ் எங்கன்னு இப்படி கத்த இந்த பொண்ணும் அம்மா நான் தான் ஆலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜோவும் ஆலிஸ் பக்கத்துல வந்து அப்படியே கட்டி பிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு வித்தியாசமா தோணுது, இது நம்ம பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி. சோ கதை அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. நம்ம ஜோ எப்படியாவது சீக்கிரமா அந்த பாடை ரெடி பண்ணி பூமிக்கு வரணும். ஆனா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வித்தியாசமான இல்யூஷன்லாம் வருதா, ஒரு குழப்பத்துல இருக்காங்க அவங்க. சோ அந்த பாடை சரி பண்றதுக்கு இன்னும் 6 மணி நேரம் 46 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள சரி பண்ணி அவங்க பூமிக்கு வந்துடணும். இல்லைன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஆக்சிஜன் மற்ற தேவையான பொருள் இல்லாம அவங்க இறந்தே போயிடுவாங்க. சோ அதனால ஜோவும் வேகமா அந்த பாடை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெக்னிக்கலா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இவங்க மட்டும் கிடையாது, இறந்து போன நிலைமையில பாலோடைய உடம்பும் அங்கதான் இருக்கு. சோ அந்த பால் வந்து கண்ணை ஓப்பன்ல வேற வச்சிருக்காரா, இவங்க அதை க்ளோஸ் பண்றாங்க. சோ அவரை தொடர்ந்து அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பால் உயிரோட இருக்கிற மாதிரியும் அவர் பேசுற மாதிரியும் சவுண்டு கேட்க அந்த சவுண்ட் இருக்கிற டைரக்ஷன்ல இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு கை மட்டும் மிதக்குது. அது வந்து பாலோட கை தான். சோ அதை ஓரமா வைக்கலாம் அப்படின்னு ஜோவும் அந்த கையை பிடிக்கிறாங்க. சடனா அந்த கையும் பதிலுக்கு பிடிக்க பால் உயிரோட அவங்க முன்னாடி நிக்கிற மாதிரியே ஒரு செகண்ட் நம்ம ஜோ கண்ணுக்கு தெரிஞ்சு திரும்ப எல்லாமே நார்மல் ஆகுது. சோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம ஜோ வந்து பேட்டரியை ரெடி பண்ற வேலையை பாக்குறாங்க. அப்ப ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. ஜோ இது ஒரு ரெக்கார்ட் பண்ண மெசேஜ், பதிலுக்கு நீங்க எந்த ரிப்ளை பண்ணாலும் எங்களுக்கு கேட்காது. ஏன்னா சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்திருக்கு. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் 2 மணி நேரம் 30 நிமிஷம் தான். அதுக்குள்ள பாட ரெடி பண்ணி பூமிக்கு வாங்க. பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த கண்டெய்னரையும் மறக்காம கொண்டு வாங்க அப்படின்னு வாய்ஸ் ரெக்கார்டர் அனுப்புறாங்க. எங்க பூமியிலையும் பெரிய ஸ்கிரீன்ல டைமர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. டைமர் 0ல வரதுக்குள்ள எப்படியாவது அவங்க பாட்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி ஆகணும். சோ அதனால பூமியிலையும் எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. சோ நம்ம ஜோவும் வேகமா அந்த பாட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் சரி செஞ்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கண்டெய்னரையும் எடுத்துக்கிட்டு பாட்ல கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சோ அவ்வளவுதான் இவங்க கிளம்ப போறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் பூமியில இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் டைமருக்குள்ள எப்படியாவது பாடு கிளம்பியே ஆகணும். சோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஜோவும் ஒரு வழியா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அந்த பாடை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட தான் ஒன்னா இருக்கு. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க இருக்கிற பாட்ல பேட்டரி மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, டாக்கிங் சிஸ்டமும் ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா மேனுவலா வெளியே இருந்து யாராவது ஒருத்தர் தான் அன்டாக் பண்ணணும். ஆனா இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது நம்ம ஜோ மட்டும் தான். இவங்க வெளியே போயிட்டு அன்டாக் பண்ணாங்கன்னா பாடு மட்டும் தான் தனியா பூமிக்கு போகும், இவங்களால போக முடியாது. ஸோ அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு முடிவே பண்ணிடுறாங்க நம்ம ஜோ. எங்க பூமியிலையும் அந்த டைமர் 0க்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஜோ உயிர் பொழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜோவுடைய பொண்ணு ஆலிஸ்லாம் துடிச்சு போயிடுறாங்க. ஸோ இறந்து போன நம்ம ஜோவுக்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருக்காங்க, ஃபீல் பண்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா நம்ம ஜோ இன்னும் சாகவே இல்லை. அவங்களுடைய அந்த பாடு வந்து அன்டாக் ஆகி இப்ப அவங்க பூமிக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களே. நம்ம ஜோவுக்கே புரியல எப்படி அன்டாக் ஆச்சுன்னு. அப்பதான் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கணும் ஜோவுக்கு. ஆனா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல யாருமே இல்ல, பால் மட்டும் தான் இருக்காரு. அவரும் இறந்து போயிட்டாரு. அது யாரா இருக்கும் அப்படின்னு ஜோ புரியாம அப்படியே பூமிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இவங்க பூமியோடைய லேயருக்குள்ள வந்த உடனேயுமே அந்த பாடுடைய சிக்னல் கீழே இருக்கிற கமாண்ட் சென்டருக்கு தெரிய வந்து அவங்க எங்க லேண்ட் ஆக போறாங்களோ அந்த இடத்துக்கு வேகமா ஹெலிகாப்டர் கார்னு எடுத்துக்கிட்டு போறாங்க. எங்க நம்ம ஜோவுடைய அந்த பாடும் ஒரு வழியா லேண்ட் ஆயிடுச்சு. ஜோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ஹெல்மெட் எல்லாம் ரிமூவ் பண்ணி பூமியோடைய காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஜோவை பிக்கப் பண்றதுக்காக கார் ஹெலிகாப்டர்னு ஒரு படையே கிளம்பி வருது. ஜோவுடைய பொண்ணு ஆலிஸும் ஓடி வராங்க. அவங்க அம்மாவை பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹென்ரி தாத்தாவும் அங்க வராரு. ஆனா தலைவர் ஜோவை கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா அந்த கண்டெய்னர் இருக்குல்ல அதை போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல் வித்தியாசமா ரியாக்ட் ஆகிறத அவரு புரிஞ்சுக்கிறாரு. சோ இங்க நம்ம ஜோ ஒரு வழியா அவங்க குடும்பத்தோட சேர்ந்துட்டாங்க. நம்ம ஜோ, அவங்க பொண்ணு ஆலிஸ், ஹஸ்பண்ட்னு 3 பேருமே ஒரு ஹெலிகாப்டருக்குள்ள இருக்காங்க. அவ சடனா நம்ம ஜோவோட பொண்ணு ஆலிஸ் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. மீதி யாரையுமே காணோம். அந்த பொண்ணு தனியா அங்க நின்னுக்கிட்டு அம்மா நீங்க எங்க போனீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம ஜோ இருக்காங்கல்ல, இப்ப பார்த்தா அவங்க மட்டும் தான் தனியா அந்த ஹெலிகாப்டர்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டோ அவங்க பொண்ணோ யாரையும் காணோம். சடனா திடீர்னு எல்லாமே நார்மல் ஆகுது. பார்த்தா அவங்க பொண்ணு பக்கத்துல தான் இருக்காங்க. நம்ம ஜோவும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்ற விஷயத்த இவங்க ஸ்வீடிஷ்ல பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்வீடிஷ் லாங்குவேஜ்ல பேசும்பொழுது அந்த பொண்ணுக்கு புரியல. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஜோவும் இந்த ஹெலிகாப்டர் சவுண்ட்ல அந்த பொண்ணுக்கு சரியா கேட்கல போல அப்படின்னு நல்லா சத்தமா இப்ப இங்கிலீஷ்
இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. இல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்களா. இத பாக்குற அந்த குட்டி பொண்ணு ஆலிஸ்க்கு என்ன நம்ம அம்மா வித்தியாசமா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு தோணுது. சோ கதை அப்படியே பிரசன்ட் டைம்ல வருது. பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஜோவோடைய பொண்ணு ஆலிஸ காணோம். தூங்கிட்டு இருந்த பொண்ணு வந்து நிக்கிறா. அம்மா நீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு. நான் என் பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மா நான் தாமா உங்க பொண்ணு அப்படின்னு சொல்ல ஜோவும் சரி சரி சீக்கிரம் ட்ரெஸ் போடு, வெளியே போகணும், நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதுவும் போறதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னரையும் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. கூடவே வர அந்த குட்டி பொண்ணு ஆலிஸும் அம்மா நீங்க யாரதாமா தேடி போறீங்க, ஒன்ன மாதிரியே இன்னொரு ஆலிஸை தான் நான் தேடுறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு எதுவும் புரியல. இந்த இடத்துல எபிசோட் 2 முடியுது. அடுத்த எபிசோட்ல கதை அகைன் பாஸ்டுக்கு போகுது. பூமிக்கு வந்து நம்ம ஜோவுக்கு வந்துட்டு பேசிக்கா எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. சோ எல்லாமே நார்மல் தான். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்த க்ரூல இறந்து போனது ஒரே ஒரு ஆள் தான், நம்ம பால். அதனால பாலுக்கு ஃபியூனரல் எல்லாம் நடக்குது. அதுக்கு பாலுடைய ஒய்ஃப் பொண்ணுலாம் வந்திருக்காங்க. நம்ம ஜோவும் பாலுடைய பொண்ணு கிட்ட உங்க அப்பா ஒரு ஹீரோ தெரியுமா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் பாலோட ஒய்ஃப் கிட்ட நம்ம ஜோ எரிக்கா நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே பாலோட ஒய்ஃபும் என்னது எரிக்காவா, என்னோட பேரு ஃப்ரைடா அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஜோவுக்கு புரியல. ஏன்னா பாலோட ஒய்ஃபோட பேரு எரிக்கா தான், இவங்க என்ன ஃப்ரைடான்னு சொல்றாங்களேன்னு குழம்புறாங்க. அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் இவ பேரு ஃப்ரைடா தான், என்ன ஜோ வந்து எரிக்கான்னு புது பேரை சொல்றாங்கன்னு மத்தவங்களுக்கு குழப்பம். எங்க நம்ம ஹென்றி தாத்தா இருக்காருல, அவரு அந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணி லேப்லயே ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து தான் கதையில குழப்பமே ஆரம்பிக்க போகுது. நம்ம கதையோடவே போவோம். கடைசியா உண்மையிலே என்ன ஆச்சுன்னு தெளிவா நம்ம பார்க்கலாம். நம்ம ஹென்றி தாத்தா இருக்காருல, அவரை மாதிரியே அச்சு பிசுறாம இன்னொருத்தர் இருக்காரு. அப்படியே தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அவர் ஒரு ஷிப்ல தான் இருக்காரு. ஆனா இவரோட பேரு ஹென்றி கிடையாது, இவரோட பேரு பட்டு. நம்மளும் இவரை பட்டுனே கூப்பிடலாம். நம்ம பட்டை வந்து இன்டர்வியூ எடுக்க போறாங்க போல. அதுக்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. எங்க நம்ம ஜோ அவங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையுமே உட்கார வச்சு விசாரணை நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு தெரியணும்ல. நம்ம ஜோவும் சொல்றாங்க ஆரஞ்சு கலர்ல ஒரு ஸ்பேஸ் சூட் ரஷ்யா ஓடுது, அதை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு லேடி அவங்க இறந்து போயிருந்தாங்க, மம்மி மாதிரி இருந்தாங்க, அந்த உடம்பு மோதினதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த மேஜர் இருக்காங்கல்ல ஐரினா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா இப்பெல்லாம் அந்த கலர்ல ஸ்பேஸ் சூட் யூஸ் பண்றதே கிடையாது, சோவியத் யூனியனா இருக்கும் பொழுது யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல கிடைச்ச டேட்டா வச்சு பார்க்கும்பொழுது ஸ்பேஸ்ல ரஷ்யாவை சேர்ந்த யாருமே இறந்து போகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ்ல ஆக்சிஜன் கம்மியா இருந்ததுனால உனக்கு ஹாலுசினேஷன் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஜோ வந்து ஒத்துக்க மாட்டாங்க, நான் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல கேமராவும் இல்ல, வேற யாரும் பார்க்காததுனால மத்தவங்களால நம்ப முடியல இத. அப்புறம் நம்ம ஹென்றி தாத்தா லேப்ல அந்த பார்ட்டிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காருல, லேப்ல இருக்கிற ஆட்கள்லாம் சார் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம், அதுல எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல சார். எது வரலையா? ஜோ அதை கொண்டு வரும் பொழுது நான் அதை செக் பண்ண என் கண்ணால நான் பார்த்தேன், ரியாக்ஷன் நடந்தது. ஆனா சார் இப்ப எதுவும் நடக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹென்ரியோட அசிஸ்டன்ட் லேடி சொல்றாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹென்றி மாதிரியே இருக்கிற அந்த பட்டுன்றவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூல பேசுறவரு ரொம்ப ஓவரா பேசுறாரு. ஏன்னா அந்த பட்டு வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா இருந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அவங்க க்ரூ மெம்பர்ஸை காப்பாத்திருக்கலாம், ஆனா காப்பாத்தாம விட்டுறாரு. அவங்க இறந்து போனதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால அந்த பட்டு வந்துட்டு அந்த ஆங்கர் மேல செம்ம காண்டாகிறாரு. எங்க நம்ம ஹென்றி தாத்தா வந்து அவரு தனியா உட்காந்துக்கிட்டு அந்த பார்ட்டிகல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன் நடக்குது. உடனே செல்போன்ல போட்டோ எடுக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அது செல்போன்ல கேப்சர் ஆக மாட்டேங்குது. பேப்பர் எடுத்து அப்படியே ஸ்கிரீன் மேல வச்சு அந்த ரியாக்ஷனை அவரு வரைய ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம ஜோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் முடிஞ்சு இன்னமும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. இப்பதான் லைட்டா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆலிஸ் ஹெல்ப் பண்றாங்க. டக்குன்னு இவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஆனா இருந்தாலும் நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆலிஸை அனுப்பிட்டு இவங்க மெதுவா எழுந்துக்கும் பொழுது இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பார்த்திருப்பாங்களோ ஒரு காரிடார், அதே மாதிரி காரிடாரை இப்ப இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்டா ஒரு டோர் இருக்கு. அந்த டோர்ல வந்துட்டு ஆலிஸோடைய அந்த நெக்லஸ் இருக்கு. சடனா அந்த இடம் நார்மலாக ஆலிஸ் ஜோவுடைய ஹஸ்பண்ட்லாம் அங்க வந்துடுறாங்க. ஆலிஸ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எங்க நம்ம ஹென்றி தாத்தாவும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி ரியாக்ஷன் நான் பார்க்கும்போது நடந்ததுன்னு சொல்ல அந்த பொண்ணு நம்புற மாதிரியே இல்ல. சரின்னு அப்படியே இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டா இந்த நேரத்துல கீழே நம்ம ஜோவுடைய பொண்ணு ஆலிஸும் இறந்து போனார்ல பால், அவருடைய பொண்ணும் கண்ணாம்பூச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆலிஸ் தான் போய் ஒளிஞ்சுக்கணும், பாலோடைய பொண்ணு தான் கண்டுபிடிக்கணுமே. அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஜோவுடைய ஒரு ரேபிட் பொம்மையும் இருக்கு. ஆலிஸும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு பாலோடைய பொண்ணு வராளா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா பாலோடைய பொண்ணும் கையில நம்ம ஆலிஸோடைய ரேபிட் பொம்மையை எடுத்துக்கிட்டு நடந்து வராங்க. உடனே நம்ம ஆலிஸும் ஒரு சவுண்ட் கூட போடலையே, ஏன்னா சவுண்ட் போட்டா மாட்டிப்போம் அப்படின்னு அமைதியா பாலோடைய பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நம்ம ஆலிஸோடைய அந்த ரேபிட் பொம்மையை கீழே போட்டு மிதிக்கிறா. இதை பார்த்த உடனே ஆலிஸ்க்கு கோவம் வருது. ஏய் ஏன் பொம்மையை ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கத்திக்கிட்டு வெளியே வராங்க. பார்த்தா அங்க பாலோடைய பொண்ணையும் காணும், அந்த ரேபிட்டையும் காணும். ஒன்னும் புரியல. டக்குன்னு ஆலிஸ் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து பார்க்கும் பொழுது அப்பதான் பாலோடைய பொண்ணு கையில அந்த பொம்மையை வச்சுட்டு நடந்து வராங்க. ஏ ஆலிஸ் நான் உன்னை பாத்துறேன், நீ அவுட் அப்படின்னு சொல்ல, என் பொம்மையை ஏன் அந்த மாதிரி பண்ண, கீழே போட்டு மிதிச்ச, நான்
நான் எப்ப பண்ணேன், அது என் கையில தானே இருக்கு, பொய் சொல்லாத அப்படின்னு பொம்மையை வாங்கி அந்த பொண்ணை திட்டிடுறாங்க ஆலிஸ். சோ இந்த நேரத்துல நம்ம ஜோவையும் அவங்க க்ரூ ஆட்களையும் அடுத்த ஹியரிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. சோ அப்ப டிவில ஆரஞ்சு கலர்ல ஒரு டஸ்ட்பின் பேக்கை காட்டுறாங்க. சோ ஜோ, நீங்க இந்த பேக்கை பார்த்துட்டு தான் ஒரு ஆஸ்ட்ரோநாட் சூட்டு அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஜோவுக்கு இதுக்கு மேல வேற வழி தெரியல. மேபி நான் கற்பனை கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடுறாங்க. சோ நம்ம ஜோவும் சோகமா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு இங்க ஒர்க் பண்ற ஒருத்தர் வராரு. அவரு நம்ம ஜோ கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறாரு, தொடலாம் ட்ரை பண்றாரு. சோ இவரை வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூப்பிடலாம். நம்ம ஜோவும் எதுக்கு மேலலாம் கை வச்சு பேசுற அப்படின்னு நெக்கலா பேசிட்டு போறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல. சோ ஹியரிங்லாம் முடிஞ்சதுனால இதுக்கு மேல இங்க நம்ம ஜோ இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஹஸ்பண்ட் கூட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா ஜோவோட பொண்ணு ஆலிஸ் சோகமா ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நம்ம ஃப்ரெண்டு, அதான் பாலோடைய பொண்ணு, நம்ம ராபிட் பொம்மையை கீழே போட்டு மிதிக்கணும்னு யோசிக்கும் போதுதான் அங்க நம்ம ஹென்றி தாத்தா வராரு. ஏய், நீ ஜோவோட பொண்ணு தானே, என்ன ரொம்ப சோகமா இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க எந்த வேலை செய்யறீங்க? நான் வந்து இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல தான் ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்ல, எது குவாண்டம் பிசிக்ஸா அப்படின்னா உங்க ஆராய்ச்சி ரொம்ப குழப்பமா இருக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அதை நான் உனக்கு ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆராய்ச்சியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ நம்மளும் இதை கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம். ஸ்க்ரோடிஞ்சர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய மூவிஸ்ல பார்த்திருப்போம். அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான், பட் இந்த தடவை நான் கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்றேன். சோ ஒரு பெரிய பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பூனையை நம்ம வைக்கிறோம். அந்த பூனை வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு. சோ அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த பூனை கூடவே இன்னொரு ஒரு ஃபுட் இருக்கு. அந்த ஃபுட்ல வந்து நம்ம விஷத்தை கலந்துருக்கோம். சோ இப்போ நம்ம அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன நடக்கும்? சோ ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு, அந்த பூனை நம்ம வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷம் கலந்த ஃபுட்டை சாப்பிடாம இருக்கலாம். அப்படி பண்ணுச்சுன்னா அது உயிரோட இருக்கும். ஆனா இதுவே இன்னும் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அது அந்த ஃபுட்டை சாப்பிட்டுச்சுன்னா விஷத்தினால அது இறந்து போயிடும். சோ ஒன்னு அது உயிரோட இருக்கும், இல்லனா இறந்து போயிடும். இந்த ரெண்டு விஷயம் தான் அந்த பாக்ஸ்க்குள்ள நடக்க போகுது. ஆனா நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே இருக்கும். உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி நேரத்துல தான் அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. அதுதான் அந்த பூனை உயிரோடவும் இருக்கு, அட் த சேம் டைம் இறந்தும் போயிருக்கு. இந்த ரெண்டு விஷயமும் ஒரே நேரத்துல அந்த பாக்ஸ்க்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு ரியாலிட்டியும் அந்த பாக்ஸ்க்குள்ள ஒன்னா மெர்ஜ் ஆகி இருக்கு. சோ பூனை உயிரோட இருக்கிற ரியாலிட்டியை நம்ம ரியாலிட்டி 1ன்னு கூப்பிடலாம். பூனை இறந்து போச்சுல, அந்த ரியாலிட்டியை நம்ம ரியாலிட்டி 2ன்னு கூப்பிடலாம். சோ இந்த ரியாலிட்டி 1ம் 2ம் ஒரே நேரத்துல அந்த பாக்ஸ்க்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. எப்ப வரைக்கும் நம்ம அந்த பாக்ஸை ஓபன் பண்ணாத வரைக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த பாக்ஸை ஓபன் பண்ண உடனேயுமே அந்த ரெண்டு ரியாலிட்டில இருந்து ரேண்டமா ஏதாவது ஒரு ரியாலிட்டியை தான் நம்மளால பார்க்க முடியும். சோ ஒன்னு அந்த பூனை உயிரோட இருக்கிற ரியாலிட்டி 1 நம்ம பார்ப்போம், அப்படின்னா பூனை இறந்து போன ரியாலிட்டி 2 நம்ம பார்ப்போம். சோ இங்க நம்ம ஹென்றி தாத்தாவோட அந்த ஆராய்ச்சி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி நம்ம பூனையை வச்சுட்டோம். சோ பாக்ஸ்க்குள்ள ரியாலிட்டி 1ஆன பூனை உயிரோடவும் இருக்கலாம், இல்ல ரியாலிட்டி 2ஆன பூனை இறந்தும் போயிருக்கலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ நேரா போயிட்டு நம்ம பாக்ஸை ஓபன் பண்றோம், பார்த்தா பூனை இறந்து போயிருக்கு. சோ நம்ம பார்க்கிறது ரியாலிட்டி 2. ஆனா நம்ம ஹென்றி தாத்தாவுடைய அந்த கண்டெய்னர்ல இருக்கிற பார்ட்டிகல் ஆக்டிவேட் ஆகிறதுனால இந்த ரியாலிட்டி 1ம் ரியாலிட்டி 2ம் அப்படியே இடம் மாறிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப பொட்டியை ஓபன் பண்ணோம், பார்த்தா பூனை இறந்து போயிருந்தது. நம்ம ரியாலிட்டி 2 தானே பார்த்தோம். ஆனா தாத்தாவுடைய அந்த பார்ட்டிகல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இறந்து போன பூனை திடீர்னு உயிரோட வந்து நிற்கும். ஏன்னா தாத்தாவுடைய அந்த பார்ட்டிகல்னால ரியாலிட்டி 2 வந்து அப்படியே ரியாலிட்டி 1ஆ மாறிடுச்சு. அந்த பூனையும் உயிரோட வந்துருச்சு. சோ இப்போ புரியுதுல தாத்தாவுடைய அந்த டிவைஸ் பத்தி. சோ இப்போ நம்ம கதைக்குள்ள போவோம். நம்ம ஜோவும் அவங்களுடைய க்ரூமேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாலுக்காக ஒரு சமாதியை பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு மரியாதையை பண்ணலான்னு போறாங்க. அப்படி போகும்பொழுது ஜோவுடைய க்ரூ ஆளுங்கலாம் சொல்றாங்க, ஆரஞ்சு கலர்ல சோவியத் யூனியனுடைய ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு லேடியை நீங்க பார்த்தன்னு சொன்னீங்கல்ல, அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு கடைசியா ஸ்பேஸுக்கு போனது யார் தெரியுமா அப்படின்னு போட்டோவை காட்ட, பார்த்தா அந்த மேஜர் இருக்காங்களா ஐரினா, அவங்க தான். ஸோ போனவங்க எல்லாருமே பத்திரமா வந்துட்டாங்களாம். ஸோ அதனால மேலே யாரும் இறந்து போய் அவங்க உடம்புலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்புறம் பாலுடைய சமாதியை பார்க்குறாங்க. நம்ம ஜோவும் அப்படியே பூ போடலான்னு பக்கத்தில் வரும்பொழுது அங்க பால் அப்படியே உயிரோட நிற்கிற மாதிரியே உங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்களால எதையும் நம்பவே முடியல. சடனா அந்த விஷயம் நார்மல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜோ வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டில் ப்ளூ கலர்ல கார் ஒன்று இருக்கு. அதை பார்த்து நம்ம ஜோவும், என்ன புது கார் வாங்கிட்டீங்களா? நம்ம ரெட் கலர் கார் தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எது ரெட் கலரா? அம்மா ப்ளூ கலர் தான் சூப்பரா இருக்கும்னு நீங்க தானே வாங்கினது, இப்போ என்ன மறந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு ஆலிஸ் கேட்கறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹென்றி மாதிரியே இருக்காருல பட்டுன்னு ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னா ஓவரா பேசின அந்த ஆங்கரை தனியா கூட்டிட்டு வர்றாரு. இவங்க ஒரு ஷிப்ல இருக்காங்க, அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. ஆங்கர் காலி. ஸோ இங்கே எபிசோட் 3 முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம ஜோ வந்து அவங்க ஃபேமிலி கூட ஒரு நிம்மதியான லைஃபை வாழ்றாங்க. ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஜோவோட ஹஸ்பண்ட் வந்து என்னத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, எப்படியோ ஒரு வழியா வந்துட்டேன், உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி பாக்குறாரு. எங்க பாரு, நீ இப்ப என்கிட்ட நடிக்கிறேன்னு எனக்கு தெளிவா தெரியுது. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ உன் லைஃபை பாத்துக்கிட்ட, அதே மாதிரி நானும் என் லைஃபை பாத்துக்கிட்டேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நாங்க 2 பேரும் டேட்டிங் எல்லாம் போறோம் அப்படின்னு சொல்ல, ஜோ அப்படியே
ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. சோ இங்க நம்ம ஹென்றி வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு மாதிரியே இருக்கிற அந்த பட் இருக்கார்ல, அவர் ஒரு ஆங்கரை கொன்னுட்டாரு. இந்த மாதிரி ஆங்கர் இறந்து போன விஷயம் தெரிய வந்து அந்த கப்பலுக்கு போலீஸ் வேற வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பட்டும் எங்கடாப்பா நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காரு. நம்ம ஜோவும் வந்து நம்மள சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியாம டாக்டர்லாம் பார்க்க போறாங்க. அதுக்கப்புறமா வேலை செய்யற இடத்துக்கு போகும்போது தான் அங்க ஹென்றி அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா அகைன் அந்த பார்ட்டிகல் ரியாக்ட் ஆக நம்ம ஜோவுக்கு வந்து ஒரு சைடு கண்ணு பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா சடனா எல்லாமே திரும்ப நார்மல் ஆயிடுது. சோ அதுக்கப்புறமா ஹென்றி வந்து அவருக்கும் மேல இருக்கிற ஒருத்தர்கிட்ட வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆராய்ச்சியை நம்ம திரும்ப பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்துல நம்ம ஜோ வந்து வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து விட்டமின் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டேப்லெட்டை பிரிச்சு கொட்டும்போது தான் அதுல ஏதோ வித்தியாசமா இருக்கிறது அவங்களுக்கு தோணுது. சோ அதனால வேகமா லேபுக்கு வராங்க. நம்ம ஹென்றி வந்து அவருக்கும் மேல இருக்கிற ஒரு ஆபீசர் கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருப்பார்ல, அந்த விஷயத்தை அவங்க பார்த்துட்டு அப்படியே நைஸா லேபுக்குள்ள போய் அந்த மாத்திரையில என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஆக்சுவலா அது விட்டமின் டேப்லெட் கிடையாது. அதுல லித்தியம் 7 இருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்களே. சோ மத்த க்ரூ ஆளுங்களுக்கும் இதே மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு வேகமா போயிட்டு ஒரு ரூம்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த ரூமோடைய லைட்டை ஆன் பண்ணி 2 பேர் உள்ள வராங்க. ஐயோயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம ஜோவை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஜோவும் புரியாம ஹலோ காய்ஸ் அப்படின்னு பேசலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த 2 பேர் கண்டுக்கவே இல்ல. அப்போ ஒருத்தர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஒரு செகண்ட் அந்த ஆளு பயப்படுறாரு. டக்குன்னு அங்க இருந்து ஆட்கள் மறைஞ்சு போயிடுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜோ வந்து ஆலிஸ் படிக்கிற ஸ்கூல்ல அவங்க கிளாஸ்ல வந்து இந்த ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்கும் அதை பத்தி பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. சோ அதே மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஜோவுடைய ஹஸ்பண்ட் பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடியை தான் அவர் உசார் பண்ணி டேட்டிங்லாம் போயிருக்காரு. சோ அதனால கடுப்பாகி கிளாஸ் முன்னாடியே என் ஹஸ்பண்ட் கூட சுத்துற வேலை வச்சுக்காத அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. சோ அதனால அந்த ஹஸ்பண்ட் கடுப்பாகிறாரு. நம்ம ஜோ கூடவே வேலை செய்யற ஒருத்தர் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு வர வச்சு உண்மையை சொல்லு, என் ஒய்ஃபுக்கும் உனக்கும் ஒரு அஃபேர் இருக்குதானே அப்படின்னு கேட்க அந்த பாய் ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறாரு. ஆனா நம்ம ஜோவுக்கு புரியல, உண்மையான இவன் கூட பழகினதே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டும் இங்க பாரு ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்க, லைட்டா உனக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு அதான் அப்படின்னு சொல்ல கடுப்பான ஜோ பாய் ஃப்ரெண்டை திட்டி அனுப்பிடுறாங்க. ஆனா ஜோவோட ஹஸ்பண்ட் கேட்கற மாதிரி இல்ல. நீ ஒருத்தன் கூட அஃபேர்ல இருக்கலாம், ஆனா நான் ஒருத்தி கூட டேட்டிங் போனது உனக்கு தப்பா இருக்குல்ல, இங்க பாரு இனிமே உனக்கு எனக்கும் செட் ஆகுது, நம்ம பிரிஞ்சிடலாம். அதோட ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன். கோர்ட்டே சொல்லுவாங்க ஆலிஸ் என் கூட தான் இருக்கணும்னு, நீ என்ன பண்றியோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. நம்ம ஜோவும் ரொம்ப சோகமாகறாங்க. அப்பதான் அவங்க வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கிறத பாக்குறாங்க. சோ அந்த கொரியரை அனுப்புனவங்க வந்துட்டு இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றவங்க. நம்ம ஜோ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அவங்க ரேடியோ சிக்னல்ல பூமியில இருக்கிறவங்க கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் இவங்க கேப்சர் பண்ணி ஒரு டேப்ல போட்டு அனுப்பியிருக்காங்க. சோ நம்ம ஜோவும் அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஜோ பேசுறது மட்டும் வரல, புதுசா வேற ஒரு க்ரூ பேசுற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. அதோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒன்று வந்து மோதும்ல, அது கரெக்டா எப்ப மோதுன்னா அந்த ரெக்கார்டிங்கை கேட்கும் போது தான் உங்களுக்கு புரியுது அந்த பால் வந்து அந்த குவாண்டம் கண்டெய்னரை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்சிடென்டே நடந்திருக்கு. சோ அப்படின்னா நடந்த சம்பவங்கள் நமக்கு வர குழப்பங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அந்த குவாண்டம் கண்டெய்னரா இருக்கலாம் அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்படி நம்ம ஜோ வந்து அந்த ரெக்கார்டரை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆலிஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு அப்படியே கீழே வந்து பார்க்கும்போது தான் வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஃபியூனரல் நடக்குது. யாருக்குடான்னு பார்த்தா அது நம்ம ஜோவுக்கு தான். ஜோ போட்டோ அங்க இருக்கு. அதோட அந்த இடத்துல இறந்து போன நம்ம பால், அவரோட ஒய்ஃப், அவரோட பொண்ணு, இதெல்லாம் தாண்டி ஆலிஸ் மாதிரியே இன்னொரு ஒரு பொண்ணு அங்க நிக்கிறா. அந்த பொண்ணும் பார்க்க இந்த ஆலிஸ் ரொம்ப பயந்து போறாங்க. சடனா எல்லாமே நார்மல் ஆகுது. இங்க ஆலிஸ் கத்தன சவுண்ட கேட்டுட்டு நம்ம ஜோவும் ஜோவுடைய ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. ஆலிஸை கூட்டிட்டு நேரா கபோர்ட்ல உட்கார வைக்கிறாரு. ஏன்னா ஆலிஸ்க்கு பயம் வந்தா அங்கதான் இருப்பாங்க போல. நம்ம ஜோவோட ஹஸ்பண்டும் இதுக்கு மேல முடியாது, உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு, நான் கால் பண்ண போறேன் அப்படின்னு ஜோவுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றாரு. அப்படி பண்ணிட்டாருன்னா இவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க. அவ்வளவுதான், அவங்க பொண்ணை இவங்களால பார்க்கவே முடியாது. அதனால தடுக்க ட்ரை பண்றாங்க. தெரியாதனமா ஜோவோட ஹஸ்பண்ட் கீழே விழுந்து மயங்கிடுறாரு. சோ எபிசோட் 4 இங்க முடிஞ்சு அடுத்த எபிசோடு. சோ அவ்வளவுதான், நம்ம ஹஸ்பண்ட் மயங்கிட்டாரு. எழுந்தா கண்டிப்பா குழந்தைய நம்மளை விட்டு பிரிச்சிருவாரு, நம்மளையும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாரு அப்படின்னு ஆலிஸை கூட்டிட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அதுவும் அவங்க போகிறதுக்கு முன்னாடி நேரா லேபுக்கு போயிட்டு அந்த குவாண்டம் கண்டெய்னரையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இதனாலதான் எல்லா ப்ராப்ளமும் வந்தது. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு போறாங்க. இந்த குவாண்டம் கண்டெய்னர் காணாம போயிடுச்சு அப்படின்ற விஷயம் ஹென்ரிக்கு தெரிய வந்து யார் எடுத்ததுன்னு அவருக்கு தெரியல. நம்ம ஜோ அவங்க பொண்ணு ஆலிஸை கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. நீங்க நைட்டு நீ எதை பார்த்து கத்தனா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்க இறந்து போனீங்கம்மா, உங்களுக்கு ஃபியூனரல் நடந்ததை நான் பார்த்தேன், அதோட என் கனவுல வாலியான்னு ஒண்ணு வந்ததுமா, அது பார்க்கவே கொடூரமா இருந்ததுன்னு சொல்ல ஜோவுக்கு எதுவும் புரியல. சரி நீ அந்த வாலியாவை வரைஞ்சு காட்டுன்னு கேட்கும் போதுதான் அந்த ஆலிஸ் பொண்ணும் வரையறாங்க. பார்த்தா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஜோ பார்த்திருப்பாங்களா ஒரு டெட் பாடி, அதை தான் ஆலிஸ் வரைஞ்சிருக்காளே. சோ அவ்வளவுதான், நம்ம ஜோவுக்கு ஏதோ ஒரு விஷயம் குழப்பமா நடக்குது அப்படின்னு புரிய வருது. சோ முத வேலையா எங்க போறாங்கன்னா ஜோவுக்கு வந்து டேப் ரெக்கார்டர்லாம் அனுப்பியிருப்பாங்கல்ல ஒருத்தங்க கொரியர்ல, அவங்க இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ போய் பார்த்தா அது 2 வயசான கப்புள்ஸ். அவங்களோட வேலையே ஸ்பேஸ்ல இருந்து வர
ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றது தான். அப்படி ரெக்கார்ட் பண்ண ஒரு டேப்பை தான் நம்ம ஜோவுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஜோ வந்து எனக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல ஜோவை கூட்டிட்டு நடு கடலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முக்கியமான ரெக்கார்டிங் இருக்கு, அதை நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆன் பண்றாங்க. ஆனா அது நம்ம ஜோவுக்கு சரியா கேட்கவே இல்லை. அப்புறம் திரும்ப கரைக்கு வந்து இங்க பாரு, இதை நீ கேட்கணும் அப்படின்னா உன் பிரெயினை அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும். நான் கேசட் எல்லாம் கொடுக்குறேன், அடிக்கடி கேட்டுப்பாரு, கண்டிப்பா அதுல இருக்கிற வாய்ஸ் உனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த நேரத்தில் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஹென்ரி தாத்தாவை விட கொஞ்சம் பெரிய ஆளு போல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் காணாம போயிடுச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்சஸ் கிடையாது, நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு அந்த குவாண்டம் கண்டெய்னர் கண்டிப்பா வேணும் ஏன்னா அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்ல வராரு. ஆனா ஆளு கம்முன்னு ஆயிடுறாரு. சடனா பார்த்தா அப்படியே பேண்ட்லயே உச்சா போக ஆரம்பிக்கிறாரு. நேரா ஒரு பாத்ரூமுக்கு போக அப்ப கண்ணாடியில இவர் மாதிரியே இருப்பார்ல இன்னொருத்தர் பட், அவரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அந்த பட் அப்படியே சம கோவத்துல இருக்காரு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் உன்னை தேடி நான் வருவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹென்ரியும் உன்னால என்ன தொட கூட முடியாது, என்ன பண்ண முடியும் உன்னால, இன்னைக்கு நீ பேண்ட்லயே உச்சா போனல, அதை பண்ணது நான் தான், சீக்கிரமாவே உன்னை தேடி வருவேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரு கண்ணாடி வழியா பேசிக்கிறாங்க. என்ன எது நமக்கு புரியல, போக போக தான் புரியும். இந்த நேரத்துல நம்ம ஜோ வந்து அவங்க பொண்ணு ஆலிஸ் கூட கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த வயசான கப்பல்ஸ் கொடுத்திருப்பாங்கல்ல கேசட், அதை அந்த குட்டி பொண்ணு அவளோட ரேடியோல போட்டு பிளே பண்ணும்போது சடனா யாரோ பேசுற சவுண்ட்லாம் கேக்குது. ரஷ்யன் லாங்குவேஜ்ல பேசுறாங்க. ஏதோ ஃபயர் ஆகிருக்கும் போல, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட். ஒரு பனி அதிகமா பெய்யறதுனால ஒரு இடத்துக்கு வராங்க. தொடர்ந்து அந்த டேப் ரெக்கார்டரை கேட்கும் பொழுது நம்ம ஜோ வந்து அவங்க பொண்ணு கூட பேசியிருப்பாங்கல்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல, அந்த ரெக்கார்டிங்கும் பிளே ஆக ஆரம்பிக்குது. அந்த ரெக்கார்டிங்ல ஆலிஸ் வந்து நம்ம ஜோ வந்து மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்கிற அங்க இருக்கிற ஆலிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா அதுல பேசுறது நானே கிடையாது, ஏன்னா நான் உங்களை மாமான்னு கூப்பிட மாட்டேன், மம்மின்னு தான் கூப்பிடுவேன்னு சொல்ல, எங்க நம்ம ஜோவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த இடத்துலயே இந்த எபிசோடு 5 முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் 3 எபிசோடு தான். இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி அப்படியே ஒரே குழப்பமா இருக்குல்ல. இந்த குழப்பத்துக்குலாம் ஒரே பதில் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் நமக்கு தெரிய வரும். வீடியோ ரொம்ப லென்த்தா போக கூடாதுன்னு தான் பார்ட் 1 இதை கட் பண்ணிருக்கேன். பார்ட் 2ல மீதி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த வீடியோல தான் நம்ம எதிர்பார்க்காத மைண்ட் ப்ளோயிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பார்ட் 2 வீடியோ ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் வந்துடும். மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.